இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. விதியின் தன்மையும் ஆலய வழிபாட்டு இரகசியங்களும். வணக்கம் அடியவர்களே. மார்ச் 2024 மதுரை வாக்கில் குருநாதர் அகத்திய மாமுனிவர் மிக அழகாக விதியின் தன்மையை எடுத்து உரைத்தார்கள். அதுவும் மிக எளிய வடிவில். முதலில் பொன்னான வாக்கை முதலில் நன்கு உள்வாங்குவோம் நாம் அனைவரும். இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. விதியின் தன்மையை கூட அப்பனே, அதாவது 2 என்றே அப்பனே, இரவு பகல் அப்பனே அறிந்தும் கூட அப்பனே, இரவை பகலால் வெல்ல முடியுமா அப்பனே? பகலை பின் இரவால் வெல்ல முடியுமா அப்பனே? மாறி மாறி இன்பம் துன்பம். அடியவர்களே, மிக மிக கடினமான விதியின் தன்மையை நம் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் மிக எளிமையாக 2 இருக்கும் என்று மதுரை வாக்கில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதற்கு முந்தைய வாக்குகளில் விதி அதன் தன்மையை புரிந்து அதன் வழியில் சென்றால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று முன்னர் பல வாக்குகளில் உரைத்துள்ளார்கள். உங்கள் புரிதலுக்காக இங்கு அந்த இரட்டை தன்மையை ஒரு வட்ட வடிவில் காண்போம். பகல் மற்றும் இரவு, இன்பம் மற்றும் துன்பம், வெற்றி மற்றும் தோல்வி, ஞானம் மற்றும் அஞ்ஞானம், புண்ணியம் மற்றும் பாவம். பாவம் என்பது அதாவது கர்மா. அடியவர்கள் இந்த வட்ட வடிவை, விதி அதன் இரட்டை தன்மையை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளவும். இப்போது குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் சில ஆலயங்கள் செல்லும்போது 2 ஆலய தரிசனம் குறித்து விளக்கி நம்மை அதன்படி வழிபட இரகசியங்கள் உரைத்துள்ளார்கள். அதாவது ஒரு ஆலயத்தின் முழுமையான பலன் பெற அதன் தொடர்புடைய மற்றும் ஒரு ஆலயமும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று உரைத்துள்ளார்கள். அந்த வாக்குகளைக் காண்போம் வாருங்கள். இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. சித்தன் அருள் 1280 திருவண்ணாமலை வாக்கு. அப்பனே, திருவண்ணாமலை, இத்தலத்தில் வணங்கிட்டு அப்பனே எதை என்று அறிந்து அப்பனே பின் 6வது அறிவு அப்பனே ஏழுமலையான் இடத்திலே என்பேன் அப்பனே. இதுதான் நிரந்தரம் என்பேன் அப்பனே. அப்பொழுது இங்கு அருள்கள் கிட்டிவிட்டால் அப்பனே பின் மலையேறும் பொழுது அனைத்தும் வாரி வழங்குவான் என்பேன் அப்பனே. இதுதான் இரகசியம். இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. இவ்ரகசியத்தை இன்னும் அப்பனே ஏராளமான வாக்குகளிலும் கூட யான் உரைத்துக் கொண்டே வருவேன் அப்பனே. நிச்சயம் அப்பனே கடைபிடிப்பார்கள் என்பேன் வரும் காலத்தில் நிச்சயம். அப்பனே நிச்சயம் மீண்டும் எதை என்று உணர்ந்து யாங்கள் மக்களை அழைத்துச் செல்வோம் நல்வழிப்பாதையில். அடியவர்களே, நம் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் உரைத்தபடி முதலில் திருவண்ணாமலை ஆலய தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் திருப்பதி தரிசனம் செய்ய வேண்டும். இதுதான் இரகசியம். இந்த 2 வாக்குகளையும் இணைக்க பல புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும். எதனால் ஆலய தரிசனங்கள் முழுமையான பலன் இதுவரை கிட்டவில்லை என்ற உங்கள் கேள்விகளுக்கு இங்கு புரிதல் உண்டாகும். இறைவா, நீயே அனைத்தும். அகத்திய மாமுனிவர் உரைத்த ஆலய வழிபாடு இரகசியங்கள். சித்தன் அருள் 1120 அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை ஸ்ரீ சென்னீஸ்வரர் ஆலயம். இவையன்றி கூற இங்கே இதையன்றி பின் நன்றாகவே இதை பயன்படுத்தி பின் கங்கை கொண்ட சோழபுரம் நல்விதமாகவே அங்கே சென்றால் அங்கேயும் தீர்க்கம். முதலில் சென்னீஸ்வரர் வழிபட்டு பின் கங்கை கொண்ட சோழபுரம் தரிசனம் தீர்க்கம் என்பேன். நிச்சயம் வெற்றிகள் பிடித்துக் கொள்ளும். இதுதான் உண்மை. இறைவா, நீயே அனைத்தும். அகத்திய மாமுனிவர் உரைத்த ஆலய வழிபாடு இரகசியங்கள். சித்தன் அருள் 1150 உச்சிஷ்ட கணபதி திருநெல்வேலி வாக்கு. கர்மா அழிக்கும். எதை என்று கூற அழித்து அருள் தருமிடம் இத்திருத்தலம் என்பேன். எதை என்று கூற ஆனாலும் அப்பனே. இங்கு உள்ளது நெல்லைப்பன் என்ற திருக்கோயில். ஆனாலும் அதன் அருகே திடீரென்று சென்று விடுவார்கள். ஆனாலும் அப்பனே அவை எல்லாம் ஆகாது என்பேன். இங்கு சென்று நல்விதமாகவே அங்கு வணங்கினால் முதலில் கணபதி தரிசனம் செய்துவிட்டு நெல்லையப்பர் தரிசனம் செய்ய வேண்டும். இன்னும் அப்பனே ஏராளம் என்பேன்.
ஏராளம் என்பேன் வெற்றிகள் அதாவது எதை என்று கூற முதலில் இங்குதான் வரவேண்டும் ஆனாலும் பின் காலப்போக்கில் மனிதர்கள் எதையோ சொல்லி பின் மனிதன் தன்மையையே மாற்றிவிட்டான். ஆனாலும் இதைத்தான் முதலில் யான் செப்புவேன் அப்பனே சொல்லிவிட்டேன் உட்பின் நெல்லையப்பனை தரிசித்தாலும் அப்பனே எதை என்று கூற சில கஷ்டங்கள் நிச்சயம் வரும். அதனால் எப்படி வணங்க வேண்டும் என்றால் அப்பனே திரும்பவும் சொல்கின்றேன் இங்கு வந்து நல்முறையாக தியானங்கள் செய்து பின்பு அங்கு சென்றால்தான் நிச்சயம் அருள் கிடைக்கும் செப்பிவிட்டேன் அப்பனே. சித்தன் அருள் 1551 காகபுஜண்டர் வாக்கு. அகத்திய பிரம்ம ரிஷி வாக்கு. ஏழுமலையான் பெருமாளே நீ அங்கே திருமலையில் ஆனந்த நிலையத்தில் இரு. உன்னிடத்தில் நல்லோர்கள் பின் அதாவது நல்மனதாக மாற்றி அங்கே திருப்பதிக்கு அனுப்புகின்றேன். திருப்பதி ஏழுமலையான் வாக்கு. இங்கு வந்து ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமி கோவில் தரிசனம் செய்து பின் திருப்பதி வருபவர்களுக்கு என்னிடத்தில் நிச்சயம் பின் யான் கண்டு கொள்வேன். அகத்தியனின் பின் பிள்ளைகள் என்று நிச்சயம் ஆசிகள் தந்து உயர்த்துகின்றேன். முகவரி: ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமி கோவில், முக்கோடி, தொண்டவாடா கிராமத்திற்கு அருகில், திருப்பதி, கிராமப்புறம், சித்தூர், DST, ஆந்திர பிரதேசம். அடியவர்களே, இதுபோல முறையாக ஆலயங்களை தரிசனம் செய்தால் மட்டுமே நலன்கள் உண்டாகும். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.